ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மசாலா பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் வேணும்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை நல்லா வேகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும், சீக்கிரம் செஞ்சிடலாம். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு முட்டை வெந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து அதே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும். வாங்க, இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம முட்டையில் சேர்த்துருக்குறோம், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வெந்துட்டு அது கூட நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டை மசாலா எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு முட்டை மசாலா ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா பொடி மாசை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், இல்லை டக்குன்னு ரெடி பண்ணி சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதத்துக்கும் இந்த மசாலா பொடி மாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.